இங்க பாருங்க நம்ம மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன மீன் பார்க்கலாம். இது வந்து சீலா மீன். சீலா இந்த மீன் அங்கேயே வந்து கட் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இந்த காக்கா வேறையா பயமா இருக்கு. மீனை பார்த்தாலே கான்னு கத்திட்டு இருக்கு. இங்கே என்னதான் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக இந்த உப்புலாம் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறது. இது வந்து சீலா. இதுக்கு பேர் வந்து நெத்திலி. இது இது நெத்திலி மீன். என்னதானாலும் இந்த மீன் தான் நம்ம உப்பு போட்டு உரசணும். எப்படி உரசலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஏன் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றனா, இது வந்து சட்டி, நம்ம போடுற ஜட்டி இல்லைங்க, இது சட்டி. சட்டி வேற ஜட்டி வேற. இந்த மீன் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு கைப்பொடி உப்பு, நம்ம சட்டிக்குள்ள போட்டாச்சு. ஒரு கை பொடி உப்பு இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணணும்னா சட்டியில கையை விட்டு இதை பற்றி நல்லா இதை போட்டு உரசணும். எங்க ஓடுற இது வந்து சின்னதாக இருக்கணும். இவ்வளோ இது வாங்கினா அழகாக இருக்கும். இருந்தாலும் பெரிய மீன் தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த மீனை வந்து நவுத்தி சீரா தண்ணி தாராளமாக ஊற்றி அலசினாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. இன்னும் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நான் திருப்பி கழுவி விடணும். மீன் ஸ்மெல் மட்டும் சீக்கிரத்தில் போகாது.